இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேச சொன்ன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட, சர்வ வல்லவர் நம்மோடு கூட பேச தெரிந்து கொண்ட வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பின்பு இயேசு கெனசரேத் கலிலேயா அந்த கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி இயேசுவினிடத்தில் நெருங்கினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவினிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற கரையிலே நின்ற 2 படவுகளை இயேசு கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி சீமோனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் இயேசு உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. சீமோன் சொல்றார், all the night we tried but we caught nothing. ஆகிலும், ஆமென், ஆகிலும் வலையை போடுகிறேன். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை, ஆமென், நெட் பிரேக்கிங் சொல்றாரு பாருங்க, வலை கிழிந்து போக்கத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்பது இது ஒரு போர்ஷன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது முதல் 3 வசனங்களை நம்ம படிக்கும் போது பாருங்கள், முதல் 3 வசனங்கள் தேவ வசனத்தை திரளான ஜனங்கள் கேட்கும்படி இயேசுவினிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை இயேசு கண்டார். ஆமென். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் இயேசு ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. கேளுங்கள், அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி சீமோனை இயேசு கேட்டுக்கொண்டு அந்த படவில் இயேசு உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. 2 விதமான ஆசீர்வாதங்களை சொல்றேன். ஒன்று, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது. 2வது, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது. தேவன் எப்படி ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? முதலாவது, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறீர்களோ அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர். ஆனால் மனிதனுடைய எண்ணம் எல்லாம் சுயநலமான ஒரு வாழ்க்கை, தான் நலமாய் வாழ்ந்தால் போதும் என்ற அந்த மனநிலை தான் இன்றைக்கு மனிதர்களுக்கு இருக்கிறதே ஒழிய பிறருடைய நலனை யாருமே கருதுவதே கிடையாது. நாம எப்பொழுதுமே மற்றவர்களுடைய நலனை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு படகு, ஆண்டு சொன்னார் பாருங்க 3ஆம் வசனத்தில், அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படின்னு போட்டிருக்குல்லுங்க. ஆனா கிரீக் வேர்ட்ல ஆண்டு சொல்லும் போது எப்படி சொன்னார் அப்படின்னாக்கா, புஷ் சடன்லி அப்படின்னார். அவர் கிட்ட வந்து நின்னு, பேதுருவே சீக்கிரம் தள்ளுப்பா அப்படின்னார். சற்றே தள்ளும்படினா இங்க தமிழ்ல அந்த எக்ஸாக்டா மீனிங் வரல. ஆனா கிரீக் வேர்ட்ல, அரமைக்ல அவர் பேசின அந்த மொழியில எப்படி அவர் சொன்னார்னாக்கா, சீக்கிரம் தள்ளு படகு அப்படின்னார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஜனங்க எல்லாருமே என்னவா இருக்கிறாங்க? வார்த்தையை கேட்க நின்னுட்டு இருக்கிறாங்க. உன் படகு எனக்கு தேவைப்படுது. ஆமென், தள்ளுன்னு சொல்லலங்க, அவரு சீக்கிரம் தள்ளுன்றார். சீக்கிரம் தள்ளும் படக. ஏன்னா உன் படகுல உட்கார்ந்துதான் நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? ஜனங்களுக்கு நான் வார்த்தையை கொடுக்க போறேன், ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க போறேன், ஜனங்களை பலப்படுத்த போறேன். அதனால உன் படகு தேவை. கரையில உன் படகு நிக்கிற வரைக்கும் அது ஆசீர்வாதமா இருக்காது. கரையில நிக்கிற படகா நீங்க இருக்க கூடாது. மாறாக படகு எங்க இருக்கணும்? தண்ணியில நிக்கணும். ஆமென். ஒரு படகு எங்க இருக்கணும்? தண்ணியில இருக்கணும். தண்ணியில இருந்தாதான் அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.
ஆனா தண்ணீர் இல்லாம ஒரு படகு கரைக்கு வந்துட்டா என்ன தெரியுமா சொல்லுது? இதற்கு மேல் அந்த படகு எனக்கு பிரயோஜனப்படாது. ஆண்டவர் பிரயோஜனப்படாது என்று நினைத்த அந்த படகை ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, ராமுழுதும் பிரயாசப்பட்டு நீ வந்து ஒன்றுமே எனக்கு கிடைக்கல என்ற ஏக்கத்தோட நீ நிக்கிற. ஆனா நான் சொல்றேன், உன் படகு கொஞ்சம் வேகமா தள்ள அப்படின்னா. ஏன்னா வெளியே வரும்போது பீட்டர் எப்படி தெரியுமா வந்திருப்பாரு? சோகமா வந்திருப்பார், மன உடைஞ்சு வந்திருப்பார், துயரத்தோடு வந்திருப்பார். எவ்வளவு பிரயாசப்பட்டோம், எவ்வளவு முயற்சி பண்ணோம், எவ்வளவு ராமுசன கஷ்டப்பட்டு கூட எனக்கு ஒரு மீன் அகப்படலை ஆண்டவரேன்னு சோர்ந்து போய் மெல்லமா அந்த படகு என்ன செஞ்சிருப்பாரு? கரையோரமா தள்ளி வந்து விட்டுட்டு அந்த வலையை அவர் அலசி கொண்டிருந்திருப்பார். ஆமென். அந்த வலையை அவர் அலசி கொண்டு இருக்கும் போது இயேசு சொல்லுகிறார், பீட்டர், உன் படகு இந்த கரையில நிக்கிற வரைக்கும் இந்த ஜனத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. ஆனா ஒண்ணு செய், அந்த படகை இப்ப நான் சொல்ல, சீக்கிரமா தள்ளு. Hallelujah. Amen. To push it out. Rush அப்படின்றார். ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கிறீங்க என்றார். நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க என்றார். நீங்க ரொம்ப சோர்ந்து போய் வாழ்க்கையில அவ்வளவுதானே ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றார், உன் படகு விளையாடப்பட்ட படகு, உன் படகு மத்தவங்களை ஆசீர்வதிக்கிற படகு, உன்னால நான் நிறைய பேர் ஆசீர்வதிக்கிற மகனே, உன் வாழ்க்கைய கையில கொடுன்றார். ஏன்னா உன்னை கொண்டுதான் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். சைமன், உன்னை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வேன். உன்னை கொண்டுதான் ஆண்டு செய்ய போறாரு. Hallelujah. Now the boat came into his possession. God sat and preached the word of God and gospel. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாருங்க, உங்களை நீங்க சரியான இடத்துல நீங்க பிக்ஸ் பண்ணணும். நான் சொல்றேங்க, இன்னும் கொஞ்சம் அப்படி ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்ல போனா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இன்னும் ஆழ்ந்த ஆவிக்குரிய அனுபவங்கள்ல நீங்க வரணும். கடந்த நாட்கள்ல உங்க ஜெபம் 1 மணி நேரமா இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்றார், அந்த 1 மணி நேரம் போதாது, கொஞ்சம் அர்ஜென்ட்டா சொல்ற, கொஞ்சம் நல்லா ஜெபின்றார் அவர். கடந்த நாட்கள்ல நீங்க ஒரு 3 அதிகாரம் 4 அதிகாரம் பைபிள் படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த 4 அதிகாரம் பத்தாது, இன்னும் 4 அதிகாரம் சேர்த்து கொஞ்சம் 8 அதிகாரமா கொஞ்சம் பைபிளை வாசின்றார். கடந்த நாட்கள்ல ஒரு சர்வீஸ்க்கு வந்திருப்பேன், 2 சர்வீஸ்க்கு வந்திருப்பேன். ஆண்டவர் சொல்றார், உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் ஆராதனையில் என் பக்கத்துல இருந்து உட்காரு, நான் அதை விரும்புறேன்னு அவர் சொல்றார். ஆமென். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கு ஆண்டவருடைய பாதத்தை அவர் பிடித்துக் கொண்டால், தேவன் என்ன தெரியுமா அங்க விரும்புறார்? தேவன் ஏன் தெரியுமா ஜனங்கள் அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்து கொண்டார்? தம்மோடு கூட இருக்க தேவன் தெரிந்து கொண்டார். ஜனங்களை தூரமா வைக்க தேவன் விரும்பலங்க. இயேசு ஏன் தெரியுமா வந்தாரு? பழைய ஏற்பாட்டு நிருபங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல எல்லாமே ஜனங்கள் எல்லாருமே ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே நிற்பாங்க. ஆசாரியை மட்டுமே வருஷத்துக்கு ஒரு முறை வருவார். அந்த சிஸ்டமேட்டிக் அவர் மாற்றுவதற்கு அவர் தன்னையே பலியாக செலுத்த வேண்டி இருந்தது. அதை மாற்றுவதற்கு, அதாவது வெறுமனே ஆசாரியன் மட்டுமல்ல, என்னை விசுவாசிக்கிற எல்லாருமே அந்த உள் அறையில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து நின்று என்னை ஆராதிக்க வேண்டும், என்னை தொழுது கொள்ள வேண்டும், என்னை தரிசிக்க வேண்டும், எனக்கு ஆராதிக்கணும் தாங்க அவர் சொல்றார். அவர் அப்ப தேவன் விரும்புவது என்ன? நான் வந்து உனக்காக மரிச்சு ஜீவனை கொடுத்துட்டேன், நீங்க இன்னும் என் கிட்ட நெருங்கணும்ன்றார் அவர். நீங்க இன்னும் ஆழமா உங்க படகை தள்ளணும்ன்றார் அவர். ஆமென். சற்றே படகை தள்ளுன்னு அர்த்தம், வேகமா தள்ளு. ஆமென். ஹalleluya. praise the lord. praise the lord. ஆமென். சோ ஆண்டவர் சொல்ற முதல் blessing, அந்த படகுல உட்கார்ந்து பைபிள் சொல்லுது, அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருக்கு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லா சத்தியத்தையும் அவர் சொல்லிட்டார். ஒரு குறிப்பிட்ட ஆழம் போகும்போது ஃபர்ஸ்ட் blessing, நீங்க மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா ஆயிடுவீங்க. 2 செகண்ட் போர்ஷன் 4 to 7, 4ல இருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, கேளுங்களேன் இங்கிலீஷ்ல கூட, ஆழத்திலே ஏற்கனவே உள்ள வந்துட்டாங்க. ஆமென். இப்ப நல்லா இன்னும் பைபிள் சொல்லுது, now go out, கேளுங்களேன், where it is deeper. எங்க ரொம்ப ஆழம் அதிகமா இருக்கோ, ஹலோ, எங்க ரொம்ப ஆழம் அதிகமா இருக்கோ அங்க போ பண்றார். ஜனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து நிறுத்திட்டார், போதும்ட்டாரு. ஆனா உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு அவர் சொல்லுகிறார், உன் ஆசீர்வாதத்திற்கு இப்ப ஜெபிக்கிற ஜெபம் போதாது, உன் ஆசீர்வாதத்திற்கு இப்ப தேவனை தேடுகிற தேடுதல் போதவே போதாது. இப்ப உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, now go out where it is deeper. இன்னும் ஆழமா போன்றார் அவர். எங்க ஆழம் அதிகமா இருக்கும் அங்க என்ன செய், கொஞ்சம் போன்றாரு. தேவன் விரும்புவது என்ன தெரியுமாங்க? இன்னும் நீங்க நெருங்கி வரணும்ன்றார், இன்னும் கிட்ட வரணும்ன்றார் அவர்.
இன்னும் ஆழமா படக தள்ளுன்றார், இன்னும் நெருங்கிய பக்கத்துல வாழ்றார் அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. அத நம்ம பாடணும்லங்க. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. இன்னும் நம்ம கிட்ட நெருங்கணும். நம்ம அவர் சொல்றாரு பாருங்க, now go out where it is deeper and let down your nets to catch some fish என்றார். மீன்களை பிடிக்க என்ன செய்? உன் ஆசீர்வாதத்திற்கு நீ பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிற, உன் படகு முழுசு நரமுன்னு நினைக்கிற, ஆனா ஆழம் பத்தல என்றார் அவர். அல்ல, நல்ல ஆழமா கேளு. உனக்கு பெரிய காரியம் நடக்கணும். நீ இப்ப வேண்ட காரியம் உன்னுடைய பலத்துக்கு மிஞ்சினது, உன்னோட அறிவு கெட்டாதது, உன்னோட புத்திக்கு அது கிட்ட சேரவே சேராதது. ஆனா நீ ரொம்ப தூரத்துல நின்னுட்டு அதை கேட்கிற. நீ கேட்கிற ஆசீர்வாதத்தை நீ அடையணும் அப்படின்னா இல்லங்க. அவர் சொல்றாரு, இன்னும் நீ ரொம்ப ஆழமா வரணும்ன்றார் அவர். இப்படி சொல்றேனே, where it is deeper அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் நான் இப்படி சொல்றேன், much more deeper, இன்னும் ரொம்ப ஆழமா உள்ள வாழ்றார் அவர். இன்னும் நீங்க ஆழத்துக்கு போக போக கரை உங்களுக்கு தெரியாது. இன்னும் நீங்க ஆழத்துக்கு போக போக கரையில் இருக்கிற மனுஷங்க தெரிய மாட்டாங்க. இன்னும் நீங்க ஆழத்துக்கு போக போக ஒண்ணு மட்டும் தான் தெரியும், உங்களை சுத்தி சமுத்திரம் மட்டும் தான் தெரியும். அந்த இடத்துல கொண்டு போய் படக நிறுத்துன்னு சொன்ன ஆண்டவர் இப்ப சொல்றாரு. அவர் நெக்ஸ்ட் 5 கொடு. மாஸ்டர், மாஸ்டர் சைமன் replied, if we work hard, இல்ல ஹார்ட் என்றார் அவர். toil, இன்னும் சொல்ல போனா toil அப்படின்னு கடினமா. எங்களால எந்த அளவுக்கு, எந்த பலனுக்கு, ஆமென், இன்னும் ஆழமா சொல்லனா நாங்க சோர்ந்து போற அளவுக்கு முயற்சி பண்ணிட்டோம். நீங்க கூட சோர்ந்து போய் உங்க முயற்சியில சோர்ந்து போயிட்ட. எவ்வளவோ முயற்சி முயற்சி முயற்சி, பட் யூ ஆர் இன் தி பாயிண்ட் ஆஃப் எக்ஸாஸ்ஷன். என்ன தெரியுமா அர்த்தம்? சோர்ந்து போன அந்த எல்லைக்கு நீ வந்துட்ட, அவ்வளவுதான், நீயே முடிவு பண்ணிட்ட. இப்போ அது கேன்சல் பண்றாரு. we worked hard all last night and didn't catch a thing, not a single fish. ஒரு மீன் கூட அகப்படல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் முயற்சியில நீ எவ்வளவோ ட்ரை பண்ணி நீ சொல்ற வார்த்தை ஒண்ணு கூடமே, nothing happened, nothing is happening, all is dry. என்ன சுத்தி எல்லாமே வெறுமையா இருக்கு. ஹalleluya. இங்கிலீஷ்ல கொடு. But if you say so, நீங்க சொல்லுகிறபடி, I will let the nets down again. Amen. வலையை அலசிட்டே இருந்தார் பாருங்க. அவர்தான் சீக்கிரம் இருப்பாரு. அந்த வலையை அப்படியே எடுத்து போட்டு வந்துட்டார். ஆமென். ஹalleluya. அந்த வலையை அப்படியே எடுத்து போட்டு வந்துட்டாரு. நான் ஆயினும் உங்க வார்த்தையின்படி என்ன செய்யறேன், வலையை நான் போடுறேன் அப்படின்ட்டார். At this time, கேளுங்க, இந்த முறை their nets were so full of fish. அந்த வலை முழுசுமே மீன் மாட்டிக்கிச்சுங்க. இன்னைக்கு உன் குடும்ப ஆசீர்வாதத்தால நிரம்பி இருக்கணும்னா அவர் சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை, இன்னும் நீ கிட்ட நெருங்கணும். நீ இன்னும் நீ ஆழமா அன்புக்கு நேரா வரணும். நீ ரொம்ப தூரமா நின்னுட்டு கரையோரமா நின்னுட்டு வலையை வீசுனா அங்க என்ன வராதுங்க? மீன்கள் அகப்படாது. மீன்கள் அகப்படணும்னா, நீ கேட்கிற மீன் அகப்படணும்னா கொஞ்சம் ஆழமா நின்னத்திரமா செய்யணும், உள்ளே போக வேண்டும். மீன் பிடிக்கிறவங்களை கேட்டு பாருங்க, ரொம்ப தூரம் அவங்க போவாங்க. அடே போய் 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 கடைசியில ஸ்ரீலங்கால போய் மாட்டிக்கிற அளவுக்கு ஆயிடும், ஸ்ரீலங்கன் ஸ்கேல. அதுக்கப்புறம் நம்ம அரசாங்கம் பேசி அவங்களை கொண்டு வர அளவுக்கு ஆயிடும் பாருங்க. இல்ல, அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்தை நீ தேடணும்ன்றார் அவர். நம்ம கேட்கறதுலாம் பெரிய பெரிய விஷயங்க, நான் கேட்கறதுலாம் பெரிய பெரிய விஷயம். 2 கோடி 3 கோடியில சர்ச் கட்டணும் ஆண்டவரே, ஃபுல்லா வுட் வர்க் இருக்கணும், எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், ஏசி பண்ணி இருக்கணும், ஜனங்க வந்து சேர்ல உட்காரணும், எல்லாம் குஷன் சேர்ல உட்காரணும், ஹோட்டல் இருக்கணும், ஜனங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணும், எல்லாம் ஃப்ரீயா தான் சாப்பிடணும் ஜனங்க எல்லாருமே. கேட்கறது எல்லாமே பெருசு. ஆனா படக வச்சிருக்கிற இடம் கரையோரம். கரையோரமா இருந்தா நல்ல கேளு, கரையோரமா இருந்தா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா கரையை தாண்டி, ஆமென்,
நல்ல ஆழமா கொண்டு போனீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்றார் அவர். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன். இப்படி ரைமா வார்த்தை சொல்ற கேளுங்க. ஆழத்துல கொண்டு போய் மீன் பிடித்த அந்த பேதுரு அந்த மீனை கொண்டு வந்து யார் திரும்ப கொடுத்திருப்பாரு? இயேசு போதகம் பண்ணார்ல, அவர்களுக்கு அவர் கொடுத்திருப்பார் அவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வெறும் வார்த்தையினால் மட்டுமல்லங்க, மெட்டீரியலாவே கர்த்தர் உங்களை பிறருக்கு ஆசீர்வாதமா வைப்பார் அவர். அதுக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று, you must be very very closer to me. நீங்க ரொம்ப என் கூட க்ளோஸா இருக்கணும்ன்றார். நானே கூடங்க யார்கிட்ட ரொம்ப அதிகமா பேசுவேன், யார்கிட்ட பேச விரும்புவேன். ஒரு நாள் கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணாம இருக்க, கால் பண்ணுவேன். யார்கிட்ட? என்கிட்ட யார் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நான் கால் பண்ணி நான் பேச விரும்புவேன். நம்ம கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றவங்கள நான் என்ன நினைப்பேன்னா, அவங்கள கசைக்கு தூக்கி போட்டுடணும்னு நினைப்பேன். ஏன்னா அது எனக்கு உதவாது. ஹலோ, அது எனக்கு யூஸ்ஃபுல் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் நான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ படகு என்ன செய், கொஞ்சம் டீப்பர் டீப்பர் டீப்பர். இன்னைக்கு உங்க படகு எங்க இருக்குன்னு பாருங்க, உங்க ஆவிக்குரிய அனுபவம் எங்க இருக்குன்னு பாருங்க. அது கரையோரத்தில் நிக்கிற படகு மாதிரி இருக்கா, இல்ல நடு சமுத்திரத்துல நிக்கிற படகா இருக்கான்னு பாரு. கரையோரமா நின்னா மத்தவங்களுக்கு அப்படி கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா படகு ரொம்ப ஆழத்துல போனா நீ ஆசீர்வாதம் ஆயிடுவ, வெளியில வர மத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிடுவீங்க நீங்க. Amen. At this time their nets were so full of fish, they began to tear. வலை கிழியலுக்கு ஆயிடுச்சாம் பாருங்க. ஹalleluya. Amen. நல்ல கேளுங்க, ராமுசம் அங்க வலைய கொஞ்சம் போய் வலைய விசிறி அடிச்சிருப்பாங்க. ஆமென். வலைய ஃபுல்லா போட்டு பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த முறை ஆழத்துல போன அப்புறம் நல்ல கேளுங்க, நீ பல இடங்கள்ல முயற்சி பண்ணி நடக்காதது, இந்த முறை இயேசுநாதர் படகுல இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. இந்த முறை இயேசுநாதர் படகுல இருக்கிறாரு. சிங்கிள் ஷாட்லங்க, நல்லா கேட்கணும், ஒரே த்ரோல, அந்த நெட்ட ஒன் த்ரோலயே அந்த படகு நிரம்பி கூட்டாளிகளுடைய படகு நிரம்புற அளவுக்கு கர்த்தர் மீன்களை கொடுத்தார் அவர். இன்னைக்கு சொல்றேன், சபை நிரம்பணும் அப்படின்னா நாம எல்லாருமே நம்ம படகு இன்னும் ஆழமா தள்ளணும். நம்ம எல்லாருமே நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம தலைமுறை நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தர் சொல்ற ஒரே வார்த்தை, நம்ம படகை இன்னும் ஆழமா தள்ளு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆழத்தில் இருக்கிறவனுக்கு அதுல இருந்து வெளியே வரக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். And their nets began to break. Next, so they signaled. அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சொன்னாரு, நாங்க எல்லாம் எவ்வளவு ட்ரை பண்ணோம், ஒரு மீன் கூட எங்களுக்கு என்ன செய்யல, we got nothing, what to do according to your word. எல்லாம் உங்க வார்த்தையின்படி நீ சொல்றேன்னு போடுறேன் அப்படின்னா. ஏன்னா படகு எங்க இருக்கு? ரொம்ப ஆழத்துல இருக்கு. அந்த ஆழமான அனுபவம் இருக்க கிறிஸ்துவுக்குள்ள இல்ல வெறுமனே ஒரு பெயர் கிறிஸ்தவங்களா ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு சண்டே அட்டெண்டன்ஸ் போட்டோம், ஓகே குட் பாஸ்டர் பிரைஸ் லார்ட் நல்லா இருக்கீங்களா எப்படி நல்லா வந்து கேட்பேன், கண்ணெல்லாம் போட்டுருக்கு, வாட் ஹேப்பன் டு இட் கேட், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணோன்னே அதோட 1-2 மாசத்துக்கு வரமாட்டேன். So come closer, கிட்ட வாங்க, ஆண்டவர் கிட்ட நீங்க நெருங்கணும். அதான் ஆவிக்குரிய அனுபவங்க. அப்ப சொல்றாங்க பாருங்க, பைபிள் சொல்லுது, so they signaled to their partners in the other boat for them to come and help them. மத்தவங்க உதவி செய்யறவங்களுக்கு ஆயிடுச்சு பாருங்க. And they came and filled both of the boats so that they began to sink. இப்போ படகு முழுகிறவங்களுக்கு ஆயிடுச்சு பாருங்க. ஹலோ, படகு மெல்லமா சோகப்பாட்ட பாடிட்டு வந்து கரையில நின்ன பேதுரு இப்ப பயப்படுறாரு. படகு என்ன செய்யுது, உள்ள மீனோட வெயிட் தாங்காம உள்ள மூழ்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அது எதங்க காட்டுது? அது எதை காட்டுது? ஆவிக்குரிய அந்த உயர்ந்த அனுபவம். அது உன்னதமான தேவ பிரசன்னத்துல போக போக உங்களையே நீங்க மறப்பீங்க. நீங்க ஹalleluya, praise the lord. இயேசு உங்க படகுல இருந்தா நான் விசுவாசிக்கிறேங்க சரியான இடத்துல தான் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற இடத்துல தான் இருக்கும். ஆமென், ஹalleluya, praise the lord. தாவீதை பார்த்து இப்படி ஆண்டவர் சொன்னார் பாருங்க. சில எல்லாம் எவ்வளவு க்ளோஸ் ஆண்டவர் கூட இருந்திருக்காங்கன்னு நம்மலாம் அப்படி இருக்கணுங்க. தாவீதை பார்த்து இப்படி சொல்றார். ஆக்ட்ஸ் 13:22 கூட அப்போஸ்தலர் 13:22 இப்படி சொல்லுது. பின்பு அவர் சவுலை தள்ளி, ஏன் தெரியுமா சவுலை தள்ளிட்டாரு? அவர் கரையில் இருக்கிற படகு அவர் நேரம் காலம் பார்ப்பாரு.
அவர் மந்திரவாதிங்கிட்ட போவாரு, அவர் குறி சொல்றவங்கிட்ட போவாரு, அவர் உடன்படிக்கை பெட்டி தேடல, பைபிள் வாசிக்கல. 20 வருஷம் ஆச்சு பைபிள் வாசித்து. ஹலோ, எத்தனை வருஷம்? அப்பா, ஜீர்ணிக்க முடியுதா நம்மளால? இந்த மாசம் எத்தனை பேர் கரெக்டா எல்லா நாளும் பைபிள் வாசித்தீங்க? சரி. பின்பு அவர் அவனை, அதாவது சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். ஈசாயின் குமாரனாகி தாவீதை என் இருதயத்திற்கேற்றவனாக கண்டேன். பாருங்க, அவர் சொல்றாரு, ஏன் இருதயத்துக்கு ரொம்ப க்ளோஸ். See, David was very close to God's heart. ஏன் தெரியுமாங்க? தேவனுக்கு சித்தம் ஏதோ அதை மட்டுமே செய்கிற தேவ மனுஷன் அவன். நாம எல்லாருமே நம்ம இஷ்டத்துக்கு ஓடுறவங்க, நம்ம நினைச்சது நடக்கும்னு நினைக்கிறவங்க. நான் ஜெபம் பண்றேன், அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுன்னு நம்ம அவருக்கு கமாண்ட் கொடுக்கிறவங்க. பட் டேவிட் இஸ் நாட் லைக் தட். He is always relied on the God's will. தேவனுடைய சித்தத்தை சார்ந்து நின்ற ஒரு நல்ல மனுஷன் அவன். ஆமென். கர்த்தாவே, நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நான் போகலாமா, போகக்கூடாதா? இது செய்யலாமா, செய்யக்கூடாதா? இது என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டு 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 தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி வாழ்ந்த ஒரு நல்ல மனுஷன். That's why he was very close to God's heart. தேவ இருதயத்தின் பக்கத்தில் இருந்தாங்க. வேற யாரையுமே பைபிள்ல கடவுள் இப்படி சொல்லவே கிடையாது. He was very close. தாவீது மாதிரி ஒரு ராஜ்யமானம் பண்ண ஒரு ராஜா இஸ்ரவேல்ல ஆளுகை செய்யவே இல்லைங்க. கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை மட்டுமே தாவீது செய்தார். அவர் அதோடு மட்டும் கர்த்தர் நிற்காமல் சாலமோனை கர்த்தர் எழுப்பினார், ரெஹோபெயாமை கர்த்தர் எழுப்பினார், ஆசாவை எழுப்பினார், எசேக்கியாவை எழுப்பினார் அவர். ஆமென். அந்த லீனேஜ்ல வரக்கூடிய தாவீதுடைய தலைமுறையில் வரக்கூடிய எல்லாரையும் கர்த்தர் ராஜாவாக எழுப்பினார். அதே வம்சாவரிசையில் கிறிஸ்துவும் பூமிக்கு வந்தார் அவர். You must be very close to God. நம்ம யார் யார் கூட க்ளோஸா இருக்கணும்னு நினைக்கிறோங்க. நம்ம மனுஷன் கூட க்ளோஸா இருந்தா நம்ம கொண்டுமே நடக்க போறது இல்ல. That is all for a time. That is all for a period. அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஆனால் தேவனிடத்துல நீங்க ரொம்ப க்ளோஸா இருந்தீங்கன்னா, அந்த ஆழமான அன்புக்குள்ள இருந்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது தாவீதுடைய தலைமுறை கடவுள் ஆசீர்வதிச்சார். எல்லா யுத்தங்கள்ல ஜெயம் பெற்றார் அவர். ஆமென். யுத்தம்லாம் ஜெயமா முடிஞ்சது அவருக்கு. ராஜாவாயிட்ட ஆடு மேய்ச்சிருந்த மனுஷன் வனாந்தரத்துல கடவுளை பாடி துதிச்ச விதம், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ளிடத்தில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார், தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தீங்கு நாட்களில் தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்தனை கண்மலை மேல் உயர்த்துவார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. என்ன ஆழமான வார்த்தையை கடவுளை பத்தி இவ்வளவு துதிச்ச ஒரு மனுஷன் தாவீது போல ஒருவருமே கிடையாது. ஏன் தெரியுமாங்க? அவர் படக ரொம்ப ஆழத்துல வச்சிருந்தார் அவர். அதனாலதான் எவ்வளவு உபத்திரம் வந்த போது, பிள்ளையால் உபத்திரம் வந்தது. ஆமென். மனைவியால் உபத்திரம் வந்தது, மாமனாரால் உபத்திரம் வந்தது, சொந்த பந்தங்களால் உபத்திரம் வந்தது, தேசத்து ஜனங்களால் உபத்திரம் வந்தது, பக்கத்து தேசத்து ஜனங்கள் உபத்திரம் வந்தது. ஆனா ஒன்றுமே தாவீதை தேவனிடத்தை பிரிக்க முடியாததுக்கு காரணம், he was very close to God. அவன் தாவீதுடைய படகு எங்க தெரியுமா இருந்தது? ரொம்ப ஆழத்துல இருந்தது. அதனாலதான் அவர் படகை கர்த்தர் எப்படி வச்சிருந்தாருன்னா பிளஸ்ஸிங்காவே வச்சிருந்தார். இன்னைக்கு பிளஸ்ஸிங் குறைவா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? உன் வீட்டுல ஆசீர்வாதம் இல்ல, நீ தேவனோட நெருங்கல, பணத்தோட நெருங்க பாக்குற. ஆமென். பணத்தோடையும் மனுஷனுடையும் உறவுகளோடையும் இதெல்லாம் நமக்கு தேவைங்க. மனுஷ உறவுகள் நமக்கு தேவை. அதை சார்ந்துதான் நம்ம இந்த பூமியில வாழ்கிறோம் நம்ம எல்லாருமே, ரைட்? ஆனா அது இல்லாம நம்மளால வாழ முடியாது. But we have to give more importance to God. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற விசுவாசி தாங்க அது ஆழமான அனுபவம். அந்த விசுவாசி தான் பிறருக்கும் தனக்கும் ஆசீர்வாதமா இருக்க முடியும். நீங்க மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், மத்தவங்க படகை நிரப்பணும். உங்க படகம் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நீ ஓட்டாண்டியா போவதற்கு கர்த்தர் அழைக்கலங்க. அது உலக வழக்கம் அது. ஆனா தேவனுடைய பிரசன்னத்தை, தேவ பிரசன்னம் வந்து நிற்கும் போது இயேசுவின் நாமத்துல சொல்றாங்க, உங்க படகு நிரம்பி இருக்கும். அது உங்க வீடு ஆசீர்வாதத்தால நிரம்பி இருக்கும். உன் வீட்டுக்குள்ள வந்தா ஒரு நன்மை குறைவு என்னால சொல்லவே முடியாது. நானே கேட்கிறேன், ஊழியத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தா கொடுங்கன்னு. நீ என்னங்க சொல்லுவ? நீ மாச கடைசி பாசம் சொல்லவே மாட்டேன். நீ அள்ளி கொடுப்பங்க. கடவுளுக்கு ஏன் தெரியுமா? அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லாததுக்கு காரணம் உங்க படகுல மீன் இல்ல. இப்ப பேதர்கிட்ட யாருன்னா மீன் கேட்டா கொடுக்காம இருப்பாரு நினைக்கிறீங்களா?
கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுக்கலன்னா அவர் படம் உள்ள போயிடும். ஓவர்ஃப்ளோல இருக்கு இப்போ. ஹலோ, ஓவர்ஃப்ளோங்க. அவர் பிரசன்னத்துல நீ எவ்வளவு நேரம் செலவு பண்றியோ அவ்வளவு கடவுளுடைய ஆசீர்வாதமா இருந்துட்டே இருக்குங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா? தேவனிடத்தில் நெருங்குவதற்கு மனுஷனுக்கு விருப்பம் கிடையாது. ஆனா அவர் கையில் இருக்கிற ஆசீர்வாதம் மட்டும் வேணுமா இல்லையாங்க? வேணும். ஒண்ணு நான் சொல்றேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றது, இப்ப நான் இது இருக்குல்ல, இது யார் கொண்டு வச்சா தெரியல. சரி, ஓகே. இப்ப இது இருக்குல்ல, புதுசா இருக்கு. சரி, இப்ப இது இருக்குல்ல, இப்ப நான் இதை கொடுத்தா யாரோ ஒருத்தர் வாங்கணும். வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. அப்ப பாருங்க, இந்த பாப்பா எங்க இருந்து எங்க வந்துச்சு? அவன் கொஞ்சா எப்படி க்ளோஸா வந்தா பாத்தீங்களா? இப்ப நான் கையை எங்க வச்சிருக்கேன், நான் இங்கதான் வச்சிருக்கேன். இந்த பாப்பா வாங்கணும், என்ன பண்ணணும்? கம் க்ளோஸ், கம் க்ளோஸ். வந்துட்டே இருக்கணும். இது வந்தாதானுங்க இந்த ஆசீர்வாதம். சிலருக்கு என்னன்னா அங்கே உட்காந்து அங்க உட்காந்து நீட்டு. என் கையை நீட்டிதாங்க, என் கை எப்போதுமே நீட்டிதான் இருக்கு. கடவுளுடைய கரம் எப்போதும் நீட்டிதான் இருக்கு. உன் கை, அந்த அம்மா பாப்பா கை என்ன செய்யுது? நீட்டிதான் இருக்கு. ஆனா என் பிளஸிங் அங்க ரீச் ஆகல இருக்கு. இல்லஸ்ட்ரேஷன் புரியுதா? ஹலோ, என் கையில ரெடியா இருக்கு, அந்த கை வெறுமையா இருக்கு, அதை வாங்கணும். ஆனா அங்கேயே உட்காந்து கேட்கிற, கிடைக்காது. நீ வரணும். கம் க்ளோஸ், கம் க்ளோஸ், கம் டீப்பர், deeper, 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 deeper. You will get the blessings of God. வேணா போகும்போது எடுத்துட்டு போயிடு. Come closer. தாவீதுக்கு எல்லாம் நிறைய வந்துச்சு தெரியுமாங்க? இப்ப என்கிட்ட என்ன காசு கேட்கறோம்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட நான் யார் கொடுப்பேன் டக்குன்னு? நெருக்கமா இல்ல அப்படின்னு என்ன பண்ணுவேன் நானு? இல்லம்மா எனக்கு கொஞ்சம் ரொம்ப நெருக்கத்துல இருக்கேன்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு உன்னை கட்டி விட்டுருவேன். நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்? நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? தேவன் அப்படித்தாங்க. நீ நெருக்கமா இல்ல, ஜெபம் பண்ண மாட்ட, பைபிள் வாசிக்க மாட்ட, சர்ச் ஒழுங்கா வர மாட்ட, எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா உனக்கு என்ன செய்யணும்? அவர் வந்து இறங்கி, இப்ப நான் இறங்கி வந்து அந்த பாப்பா கையில கொடுக்குற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளாது. சொல்லுமா, நீ தானே வரணும், நீ தானே கிட்ட வரணும், நீ தானே வரணும். அப்பவா இன்னும் உம்மை அறியணுமே. ஏன் தெரியுமா? மனுஷால் கிட்ட கூட நம்ம சரியா பழக மாட்டோம். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க நமக்கு விருப்பம். ஏன்னா நம்ம கிட்ட கெட்ட புத்தி ஒண்ணு சொல்லுது. நாயகன் படம் மாதிரிதான், அவர் நல்லவரா? இந்த எண்ணம் தான் உன்னை சீரழிக்குது. உன்னை நீ எல்லாரையும் ஒரே பாறையா பார்க்க கூடாது. ஹலோ, ஏன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? காலையில 17ஆம் தேதி, அதுவும் ஃபேன் ஓடுதா, குளிர்தா? எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். அப்ப கடவுளுக்கு யாருங்க பிடிக்கும்? இப்ப என்ன எடுத்தான்னு வச்சுங்களேன், எனக்கு சித்தம் இல்லாதது எல்லாம் அவன் செய்வான். எனக்கு பைபிள் எழுதணும்னா அப்படிதான் எழுதணும். எனக்கு ஒரு பைபிள் எழுதணும்னா இப்படிதான் எழுதணும். எனக்கு சித்தம் இல்லாததை எல்லாம் அவன் செய்து கொண்டிருப்பான். எது கரெக்ட் நினைக்கிறீங்க? இதுல ரொம்ப க்ளோஸா இருக்கும். எக்ஸோடஸ் 20:21 கூட. எக்ஸோடஸ் 20:21. ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் கிட்ட போயிட்டாங்க. ஜனங்க தூரமா நிக்கிறாங்க, ரைட்? ஆசாரி எங்க இருக்கணுங்க? ஒரு தலைவன் கிட்ட அந்த பருவத்துல. ஹல்லேலூயா. உபாகமம் 5:30-31 கொடு. நீ போய் ஜனங்களை பார்த்து சொல்லு, உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என்று
ரொம்ப நேரம் சிலர்லாம் நீங்க கூட வச்சிருக்க கூடாது, அவங்கள வெளியே அனுப்பிடணும். நல்லா ஆழமா சொல்லுங்க, திரும்ப சொன்னாலும் புரியாது, நல்லா கேளு. ஏன் நீங்க கிட்ட நெருங்க முடியல அப்படின்னா, நீங்க ஏன் ஆண்டவர் சமூகத்தில் நெருங்க முடியல தெரியுமா உங்களுக்கு? சில கசகசன்னு நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்க நீங்க, அதனால உங்களாலையும் கிட்ட போக முடியல. மோசைக்கு அட்வைஸ் பண்றார் ஆண்டவர், ஜனங்கள் எல்லாம் அனுப்பிட்டார். ஜனங்க உன்னை விட்டு போனாதான், சிலரை உன்னை விட்டு அப்புறப்படுத்தினாதான் நீ கிட்ட வர முடியும். நீ ஆழமா போன நினைக்கிற, உனக்கு அந்த ஏக்கம் இருக்கு, ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு. பட் அன்வான்டட் பீப்புள்ஸும் கூட இருக்கிறான். தேவ சித்தத்தின்படி கனெக்ட் ஆகாதவங்க கூட இருப்பதால நீங்க சரியா கனெக்ட் ஆகவே முடியல, நீங்க தேவனோட இணைய முடியல. பைபிள் சொல்லுது, இப்ப நீ கூடாரங்களுக்கு ஜனங்கள் என்ன செய், திரும்ப போ சொல்லுட்டார். அடுத்த வருஷம் நீயோ இங்க நில்லுன்றா. ஹலோ, நீ இங்க நில்ல, ஜனங்களை அனுப்பு. நான் அவர்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்க போற தேசத்தினுடைய அங்க செய்ய வேண்டிய எல்லா வார்த்தைகளும் உனக்கு தரப்போறேன்றார். நீங்க கிட்ட நின்னீங்கன்னா நீங்க அடுத்தது என்ன செய்யணும்ன்றத கடவுள் வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பார். அவர் மோசே செங்கடலை பிளக்கிறாருங்க. ஏன் அனுபவம் என்ன தெரியுமா? மோசை கொண்டு கத்த செங்கடலை பிளக்கிறார். அவர் பெரிய பெரிய ராஜாக்களை சங்காரம் பண்றார். கண்மலை எப்பொழுதும் தண்ணீர் கொடுக்கிறார், மன்னாவை கொடுக்கிறார், காடைகளை கொடுக்கிறார், அற்புதங்கள் அடையாளங்களை பயங்கரமா செய்யறார். பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். மோசே போய் அந்த பர்வதத்துல ஏறும் போதே தேவன் அக்னி அங்க இறங்குறார். அவர் why he was very close to God, but we are very too far to God. நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கோம். நம்ம அதனால பிரசன்னம் இல்ல, வீட்டுல அபிஷேகம் இல்ல. சில வீடுகள் அந்த ஜபத் நுழையும் போது I was very uneasy. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த சில வீடுகள் எல்லாம் I feel very hard. ஏன் தெரியுமா? அங்க தேவ பிரசன்னத்தை உணர முடியலனால, because there is no God. தேவ பிரசன்னமே இல்ல. ஏன் தெரியுமா? மனுஷனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துட்ட, அந்த இடத்துல நீ தேவனை அவாய்ட் பண்ணிட்ட. வீட்டுக்குள்ள வந்த கடவுளை தள்ளிட்டங்க, மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ட. அந்த இடத்துல God saw that. தேவன் பார்த்தார். உன் வீட்டை தேடி வந்த கடவுளை நீ ஓரமா உட்கார வச்சிட்ட, ஒன்னில அந்த மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த. God saw that. ஏன் தெரியுமா? அந்த மாமிச புத்தி. Why? Answer is very simple. There is no deeper level. அந்த படகு கொஞ்சம் தண்ணியில போய் நிக்கிதே தவிர இன்னும் ஆழத்துல இந்த படகு போல. பைபிள் சொல்லுது, உன் வீட்டுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா உன் படகு என்ன செய்யக்கூடாது? கரையில இருக்கக்கூடாது, கரையோரத்தில் இருக்கக்கூடாது, சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கணும். அப்படி என்ன சொல்ல வரார்? சும்மா மேற்போக்கா கடவுள் என்ன செய்யக்கூடாது? தேடாம இருதயத்தின் ஆழத்தில் இருந்து முழு மனதோட முழு உள்ளத்தோட அவரை தேடு. அவரை தேடும் போது அவர் உனக்கு தென்படுவார். உன் வீட்டுக்குள்ள வர ஆண்டவரை நீங்க ஹானர் பண்ண கத்துக்கணும். ஆமென். மோசே போய் நிக்கும் போதெல்லாம் ஆண்டு இறங்கி வருவாருங்க. அந்த எக்ஸோடஸ் படிச்சு பாருங்களேன். கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் மோசையை நோக்கி, மோசே மேல வா. மோசே 40 days சாப்பிடாம தண்ணி ஆகாரம் இல்லாம 40 நாள் மேல இருந்தாருங்க அவர். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆமென். 40 நாளுங்க குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட ஆகாரம். நம்ம ஃபாஸ்டிங் போட்டா நம்ம என்னென்னலாம் தண்ணி குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், கருப்பு காய் போட்டுக்கிறோம், பசி எடுக்காத அளவுக்கு இல்ல, தேவைப்பட்ட அப்புறம் ஜூஸ் குடிச்சிடுறோம், ஃபாஸ்டிங் நேரம். பட் மோசஸ், no water, no food, no human communication, nothing. எந்த தொடர்பு இல்லாம 40 நாளுங்க. பைபிள் 39 நாள் கடவுள் ஒண்ணுமே பேசலையா? 39 நாள் உட்கார்ந்து இருக்கிறாரு. 40வது நாள் தாங்க 10 கட்டளை கையில கொடுக்கிறாரு. அதை முடிச்சு இன்னொரு முறை அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? மறுபடியும் மேல வந்தாரு. மறுபடியும் 40 நாள்ங்க. நான் அந்த ஃபாஸ்டிங் சொல்ல மாட்டேன். அந்த க்ளோசர், ரொம்ப ஆழமா தேவனுடைய அன்பை ருசிச்ச மனுஷனுக்கு அவர் சமூகத்தில் இருக்கிற நேரம் பெருசாவே. தேவனோட இல்லாதவங்களுக்கு பாருங்களேன், டைம் ஆயிடுச்சுன்னு பார்ப்பாங்க. மோசஸ்
ரொம்ப க்ளோஸா இருந்தார். இன்னைக்கு அவர் சொல்றார், இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீ யார் யார் கூட க்ளோஸா இருக்கணும்னு நினைக்கிற, ஆண்டவர் சொல்ற, நீ என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இரு. சொல்லு, ஏசப்பாட்டு க்ளோஸா இருங்க. ரெண்டு பேரையாவது பார்த்து சொல்லு, ஏசப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருங்க. அவர் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும், டியரஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும், லவ்வபிள் ஃப்ரெண்டா இருக்கணும், அழகு ஃப்ரெண்டா இருக்கணும். அவரை போல பியூட்டிஃபுல் ஃப்ரெண்டு யாருமே கிடையாதுங்க. சச்ச அழகு ஃபெல்லோங்க அவரு. ஐ லவ் ஹிம்ங்க. அவர் எவ்வளவு அழகானவர். அவர் சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சாவமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர். So be close with God. Amen. Genesis 22:11-12 கூட, ஆதியாகமம் 22:11-12. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், பிள்ளையான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். என்ன 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 ஆவிக்குரிய அனுபவம் பாருங்க. நம்ம மனுஷனை பயந்து கடவுளை கூட விட்டுருவோங்க. நம்ம மனுஷனுக்கு பயந்து வந்த கடவுளே விட்டுருவோங்க. நம்ம ஹலோ, நம்ம மனுஷனுக்கு பயந்து வீட்டுக்குள்ள கடவுள் வந்திருப்பாரு, அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கவே இருக்காதுங்க. பட் இங்க நீங்க பாருங்களேன், 100 வயசுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறக்காத இருந்து பிறந்தவங்களுக்கு எல்லாம் கேட்டீங்கன்னா அந்த கஷ்டத்தை அவங்க, அந்த அனுபவத்தை அவங்க சொல்லுவாங்க. கல்யாணம் 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்குதுல, அவங்கள போய் குழந்தை அனுபவம் கேட்டுப்பல. நம்ம எல்லாம் வந்து சாபமா விட்டு பிள்ளைங்கள ஏன் சொல்லு, டக்குன்னு பிறந்துச்சுல, அதனால அந்த அருமை நமக்கு தெரியாது. ஆனா குழந்தையே பிறக்காம 10-15 வருஷம் திருமணமாகி குழந்தை பிறக்காம இருக்கிறவங்கள போய் கேட்டு பாருங்க. ஒரு குழந்தை பிறந்தா அவங்க அந்த குழந்தை எப்படி பார்ப்பாங்க பாருங்க. இவருக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியாது. 25 வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்து மட்டும், அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் குழந்தையே இல்லை. இவர் எந்த அளவுக்கு தேவனோட நெருங்கி தேவனுடைய அன்புல மூழ்கி இருந்தா, பிள்ளைய கேட்கிறாரு, அவருக்கு அது பதில் சொல்லாம நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலங்க. அவர் அந்த இடத்துல ஹியூமனுக்கு, தன்னுடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீரே முக்கியம் என்றார் பாருங்க. That's why Abraham blessed. அங்க தொட்டாருங்க ஆபிரகாம் இருதயத்தை. நம்மளா இருந்தா நம்ம பிள்ளைங்களை வயிற்றுல வாயிலாச்சுங்கன்னு பிள்ளைங்களுக்கு சொல்ற அட்வைஸ கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, பிள்ளைங்களை சபிக்கிறதா நினைக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் இருக்கு, படிக்க நேரம் சொல்றேன் பாருங்க. ஒரு பிள்ளை அடங்கவே இல்லை வீட்டுக்கு, ஒரு பிள்ளை அடங்கவே இல்லை வீட்டுக்கு. உடனே அந்த பிள்ளை என்ன செய்யணும், ஆசாரியன் இடத்துல கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா, அவனோட ஃபுல் கம்ப்ளீட் அந்த ஆசாரியங்களை சொல்லணும். அவன் என்னென்னலாம் பண்றானோ எல்லாத்தையும் சொல்லணும். சொல்லிட்டு இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏய் கம்னு பாஸ்டர் தப்பா நினைச்சுக்க போறாரு, அப்படி மீறி அந்த பசங்க நம்ம திட்டினா என்ன நினைப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா பழைய ஏற்பாடு சொல்லுது, ஒரு பிள்ளை தப்பு செய்யும் போது, அடங்காத இருக்கும் போது நேரா கொண்டு பாஸ்டர் கையில விடணும். அப்ப அந்த பாஸ்டர் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. கடைசியா அடங்கவே மாட்டானமா, சரி லாஸ்டா சரி பைபிள் சொல்லுது கல்லெடுத்து அடிச்சு கொன்னுடுன்றார். நான் சொல்ல பைபிள் சொல்லுது. ஏன்னா அடங்காத புள்ள வீட்டுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக பைபிள் சொல்லுது. நமக்கு ஒரு சட்டமே எழுதி வச்சிருக்கு. அப்படி பார்த்தா நம்ம வீட்டுல எந்த பிள்ளை இருக்காது பொழுது. என்னங்க எல்லாம் அமைதியா பாக்குற, பைபிள் சொல்லுது இல்ல, சட்டம் சட்டம் ஒரு சொல்லிதான் பாரு. இப்போ சாபம் விட்டுற, நீ ஒப்பு கொடுத்தபடினால் அவன் எந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருங்கி இருந்தா, 100 வயசுல பிறந்த புள்ள, ஹலோ கிட்டத்தட்ட 10-15 வருஷம் அந்த குழந்தைய வளர்த்துட்டார். ஈசாக்கு இப்ப வயசு புள்ள நிக்கிறார் 100. அப்பனா இவருக்கு 115-116 வயசு. இப்ப ஆபிரகாமுக்கு நல்லா கேட்கணுங்க, அந்த பிள்ளைய குடுடான்னு கேட்கும் போது, இப்போ
நல்லா கேட்கணுங்க. இவர் தேவனை கொஞ்சம் தூரமா வச்சிருந்தானா சொல்லியிருப்பாரு, ஏசப்பா என்ன ஆண்டவரே என் புள்ளைய கேட்கறன்னு சொல்லியிருப்பாரு. இவருக்கு புள்ள பிறந்தாலும் சரி, புள்ள பிறக்க கட்டியும் சரி, இவரை பொறுத்த வரைக்கும் அது பிறந்தா பிரச்சனை, நீ போடா, எனக்கு ஆண்டவர் தானே முக்கியம், கூண்டு போயிட்டாருங்க மலை மேல. எதுக்கு? பலி செலுத்த. என்ன சொல்ல வர்றாரு அதுல தேவன்? ஆபிரகாம் தன் பிள்ளையை விட, ஆபிரகாம் தன் மனைவி விட, நம்மள என்ன பண்ணிருப்பான் அந்த இடத்துல? ஒரு வீட்டுல ஜபம் நடக்குது, ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு, என்ன பண்ணோம்? அப்பதான் பொண்டாடி வாழை பூ சுத்தி நிக்கிறது, அப்பதான் புருஷன் பின்னாடி சுத்தி நிக்கிறது, அப்பதான் பிள்ளைங்க பின்னாடி சுத்தி நிக்கிறது. நோ, அதெல்லாம் வந்தா எப்போது நம்ம கூட இருக்கிறது? நம்ம கூட தான் இருக்கும். ஆனா உள்ள யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? தேவன் வந்திருக்கிறாரு. Give importance to him. உன் வீட்டுக்குள்ள ஒரு தேவ மனுஷன் வருது ஒண்ணுதான், தேவன் வருது ஒண்ணுதான். அவர் சொல்ல, என் ஊழியக்காரன் எங்கேயோ நான் அங்க இருக்கிறேன். அவரை நீங்க நல்லா ஹானர் பண்ணணும். நீங்க அதை விட்டுட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்களை வந்து பாஸ்ட் முன்னாடி ஹானர் பண்ணிட்டு இருக்க கூட. God hates that. தேவன் அதை அருவருக்கிறார். நானா அவனான போது கடவுள் சொல்றாருங்க, தேவன் சொல்லுவாரு, நானா அவனான்னு கேட்கும் போது என்ன பதில் சொல்லணும்? கடவுள் தான் சொல்லணும். அப்பதான் தேவன் அங்க அசைவாடுவார். மனுஷங்க தான் கொஞ்சம் ஓரம் கட்டி நிக்கவே, உன் படகு கொஞ்சம் ஆழத்துல தள்ளு. பாத்தீங்களாங்க, கத்திய ஓங்குறாருங்க, பிள்ளைய படுக்க வச்சுட்டு கத்திய ஓங்குறாருங்க பலி செலுத்துறதுக்கு. சொந்த பிள்ளைய, பெத்தெடுத்த பிள்ளைய. அந்த இடம் அவருக்கு எப்படி வந்திருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா தேவன் தான் எனக்கு எல்லாமே நம்ம போது, இந்த பிள்ளைய விட என் தேவன் தான் அப்படின்ட்டாருங்க. பாத்தீங்களாங்க? நீ சொல்லுவியா இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் பிரேயர் இருக்குப்பா வாப்பா அப்படின்னாக்கா, வேலை வெளியே கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்றான். என்னது? ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்றான். அப்ப நான் என்ன பண்றது? நீ ஆபிரகாமா லோத்தா? நீ தான் முடிவு பண்ணிக்கணும். ஆபிரகாம் ஐசக்கு தூக்கி அடிச்சா. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் விசுவாசம் முரட்டுத்தனமான விசுவாசம். அது முரடு. சப்போஸ் நம்ம கொன்னுட்டா கூட அந்த பிள்ளையை உயிர் கொடுத்துருவார் நம்பிக்கை, விசுவாசம் தேவன் மேல. இன்னொன்னு விசுவாசம், இந்த பலிபீடத்துல கல் வச்சிருக்கணும், இந்த கல்லுல கூட டக்குனு ஐசக்கு குத்துருவாரு அப்படின்னு. அந்த முரட்டு விசுவாசத்தை தான் ஆண்டவர் பார்த்தார். நீ என்ன எந்த அளவுக்கு டீப்பரா இருக்கிறன்னு, நீ அந்த அளவுக்கு நீ நடிக்கிறியா இல்ல வந்து உண்மையாவே என்கிட்ட இருக்கிறியான்னு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சார். அந்த டெஸ்ட் நமக்கு இருந்திருந்தா ஃபெயில் நம்ம எல்லாருமே. ஏன் சொல்ல? நம்ம அன்பு, நம்ம பாசம் யார் மேல வச்சிருக்கிறோம்? புருஷன் மேல, தண்டத்து மேல, மனைவி மேல, பிள்ளைங்க மேல. உயிரே அங்கதான் இருக்கு நமக்கு. ஆண்டவர் கேட்கிறார், புருஷனை தூக்கிட்டுமா என்ன சொல்லு நீ? ஐயோ ஆண்டவரே, இந்த மாங்கல்யம்பா நிக்கணும்பா. அது இருந்து ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. எப்படி நமக்கு இம்சைதான். சரி ஆண்டவர், உங்க சித்தன் விட்டுறணும் கம்மன். உன் மனைவி தூக்குறம்பா. சரி ஆண்டவர். ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார் இங்கிலாந்து தேசத்துல. 10 செத்த பிணங்களை உயிரோடு கூட எழுப்பினவர் அவர். வல்லமையான ஊழியக்காரர். அவங்க மனைவி கண்ணு முன்னாடி உயிர் பெரியுது, இறந்துட்டாங்க. இவர் முழங்கால போட்டு ஆண்டு சமூகத்தை ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் மனைவிக்கு ஜீவனை கொடுங்கப்பா. கதறி ஜெபிக்கிறார். அந்த ஜீவன் திரும்ப வந்து அந்த அம்மா உயிரோடு எழுந்துருச்சு. எழுந்து வந்து கேட்கிறாங்க அந்த கேள்விய, நீ ஏன் ஜெபம் பண்ணன்னு கேட்டாங்க. எதுக்கு ஜெபம் பண்ணி திரும்ப என்ன வர வச்சேன்னு கேட்டாங்க. நீ எனக்கு வேணும்னா, நான் உனக்கு வேணா, நான் அவருக்கு வேணும். நாங்க அந்த அம்மா இது கதை நினைச்சு போற, உண்மையாவே நடந்த சம்பவம். பலிபீடத்துல என்ன சொல்றோம்? பொய் சொல்லு. என் ஆண்டவரை பொய் சொல்லி மகிமைப்படுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லைங்க. அவருக்கு ஏன்னா வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி, சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். அவரை வந்து பொய் பேசிதான் அவர் கனம் பண்ணுற அவசியம் இல்ல. அவர் அப்படிப்பட்டவரும் அல்ல, அதற்குரியவரும் அல்ல. அவர் அதற்குரியவரும் அல்ல. அவர் சொன்னாங்களா, இப்ப நீ ஜெபம் பண்ண, என் உயிர் பிரிட்டு நான் போறேன் அப்படின்னா.
பாஸ்டர் அழுதாராம், பயங்கரமா அழுதாராம். இல்லைங்க, நான் மேல போயிட்டு தான் வந்திருக்கேன், நீங்க அங்க வருவீங்க, இந்த பூமி ஒண்ணுமே இல்லைங்க, அவ்வளோ பிரகாசம், அவ்வளோ சந்தோஷமான ஒரு இடமா இருக்குங்க, நம்மை போன்ற பரிசுத்தவான்கள் அங்க இருக்கிறாங்க, எல்லாருமே அவ்வளோ ஜாய்ஃபுல்லா இருந்ததுங்க, ப்ளீஸ் என்ன அனுப்புங்க அப்படின்னா. தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே அக்கார்டிங் டு யுவர் வில், உங்களுடைய சித்தத்தின்படி என் மனைவி உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவன் பிரிஞ்சிடுச்சு. பாத்தீங்களாங்க, அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு தேவனோட இருந்த அந்த அனுபவம், ஆழமான அனுபவம். மனுஷங்களெல்லாம் தள்ளிட்டாங்க. நம்ம எப்படி தெரியுமா அங்க இருக்கோம்? ஃபுல்லா சுத்தி சாக்கடைங்க, நாற்றத்தில் இருக்கிறோங்க. நம்ம சாக்கடையெல்லாம் கிளீன் பண்ணிடணும். நம்ம be closer with God. கடவுள் எப்படி ஆசீர்வதிச்சா தெரியுமாங்க? 15 கொடுப்பா, 15ல இருந்து 18 வரைக்கும் தேவன் எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார்ல. அடுத்த வசனம், ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் பாராமல் உன் ஏகசோதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன் மூலமா அந்த பூமியே ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா. நீங்க ரொம்ப க்ளோஸா இருந்தீங்கன்னு ஆண்டவரோட, உங்களை கொண்டு தேவன் இந்த முழு பூமியை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். You will be very blessing to the nations, not to the nation, to the nations. தேசத்துக்குள்ள தேசங்களுக்கு உங்களை கடவுள் ஆசீர்வாதமா வைப்பாருங்க. நீங்க எல்லாருக்கும் பிரயோஜனமா இருப்பீங்க. நீங்க ஆமென். இன்னும் ஆழமான அன்பு என்ன தெரியுமா செய்யும்? ஆக்ட்ஸ் 21:13 கொடுங்க. ஆக்ட்ஸ் 21:13 இப்படி சொல்லுது, நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, கடைசியில அந்த அன்பு எங்க நம்ம கொண்டு போய் நிறுத்தும், அவருக்காக ஜீவனையே கொடுப்பீங்களா? கெட்டவனுக்காக யாருமே உயிர் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவருடைய அன்பு எவ்வளவு ஆழமா இருந்ததுன்னா, நம்ம மேல தேவன் அன்பை வச்சு நமக்காக ஜீவனை கொடுத்திருப்பார். அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஆனா தேவன் உங்க படகு எல்லாமே தர தட்டி கரையோரமா நிக்கிறத அவர் பார்க்கிறார். அவர் கரையில நிக்குது உன் படகெல்லாம். இன்னைக்கு சொல்றாரு, உன் படக சற்றே தள்ளுன்ட்டார். புஷ், கொஞ்சம் வேகமா தள்ளு. இனி நீ கரையில நின்னுட்டு உன் வலையை அலசிட்டு புலம்போதற்காக நான் உன்னை அழைக்கல. நீ இறங்கு, நான் மற்றவங்களையும் ஆசீர்வதிப்பேன். கொஞ்சம் ஆழமா நீங்கிட்ட நெருங்கி வா, உன் படகையை நான் நிரப்பி நான் ஆசீர்வதிப்பேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிக்கலாம்.